வணக்கம், இது உங்களின் எம்டி தமிழ் டெக் யூடியூப் சேனல். நான் உங்களின் முர்னிஸ். இன்னைக்கான வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான 6 எண்ட்ராய்டோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்கும்போது ஒரு பெல் ஐக்கன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பெஸ்ட்டாக இருக்கும் ஆர்டத்தை கொடுத்துருச்சிங்க. நான் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கிட்ட உள்ள பெஸ்ட் ட்ரிக், நீங்க என்னதான் உங்க மொபைல்ல கேலரிக்கு ஃபைல் மேனேஜருக்கெல்லாம் பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சிருந்தாலும் நீங்க சீக்கிரட்டா வச்சுக்கக்கூடிய போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் டாக்குமெண்ட் எல்லாம் கூகுள் குரோம் மூலமா பாத்தீங்கன்னா இலகுவாக செக் பண்ணிக்கக்கூடியதா இருக்கும். அதை எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். உங்களோட மொபைலில் நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோ. ஓப்பன் பண்ணி மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்குல்லையா, அங்கே போய்ட்டு நீங்கள் file://sd guard/ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இது வரக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோடில் தான் இந்த அவலமே உங்களோட ஃபைல் அவலமே இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஜூம் பண்ணி செக் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைல் ஒன்று நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் என்னோடய இமேஜ் ஒன்று இருக்குது, செலக்ட் பண்ணி காட்டுறேன். இமேஜ் ஒன்று இருக்குது, அதை நான் இப்போ ஈஸியாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த கோடை யூஸ் பண்ணுறது மூலியமாக நீங்கள் என்ன தான் உங்கள் கேலரிக்காக இருக்கட்டும் ஃபைல் மேனேஜருக்கான பாஸ்வேர்ட் போட்டுருந்தாலும் இந்த கோடை யூஸ் பண்ணுறது மூலியமாக கூகுள் குரோமில் இந்த மைக்கை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால நீங்கள் ஃபைல் மேனேஜருக்கோ கேலரிக்கோ பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசருக்கு ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட ஃபோன் வந்து மேலும் செக்யூராகவே இருக்கும். நம்ம கிட்ட உள்ள ரெண்டாவது ட்ரிக், நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோ பாத்துக்கிட்டீங்க, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு கிட்டே கொடுத்து இந்த வீடியோ பார்க்க சொல்லி கொடுப்பீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ மாத்திரம் பார்க்க மாட்டாரு, உங்க போன்ல உள்ள அவ்வளவு விஷயத்தையுமே அப்படியே பாத்துக்கிருப்பாரு. அதாவது கேலரி அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பாத்துக்கிருப்பாரு. இதனால நீங்க சீக்கிரட்டா அதாவது மொபைல்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா மாட்டிக்கொடுவீங்க. அப்படிலாம் மாட்டிக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட மொபைல் கொடுக்கும்போது குறிப்பிட்ட அப்ளிகேஷன் மாத்திரம் தான் அவர் யூஸ் பண்ணும், மத்தெல்லாம் எக்ஸஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அதை எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். உங்களோட மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் செட்டிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி எங்களுக்கு என்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வரக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பின்னிங் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். உள்ளே போனாலும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பின் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் டிசேபிள் ஆகி தான் இருக்கும். எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃப்ரெண்ட் கையில் பின் பண்ணி கொடுக்கணுமோ அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த அப்ளிகேஷனை பின் பண்ணி கொடுக்கலாம். நான் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு செட்டிங்கை பின் பண்ணி காட்டுறேன். மேலே இது இந்த செட்டிங் ஐக்கன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பின்னிட் அப்படின்னு வரும். கோயிட் கொடுத்துக்கலாம். கோயிட் கொடுத்தோன்னே பெக் பட்டனை கிளிக் பண்ணி வெளியே வரலாம். பார்த்தீங்கன்னா என்னால் இந்த செட்டிங்ஸை தவிர வேறு எந்த அப்ளிகேஷனும் யூஸ் பண்ண முடியாது. பெக் பட்டனை கிளிக் பண்ணி காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வரைய முடியாது. அதேமாதிரி ஹோம் பட்டனை கிளிக் பண்ணால் வெளியில் வர முடியலை. இதில் நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெக் பட்டனையும் ஹோம் பட்டனையும் ஒரேடியாக அழுத்தி பிடிச்சிங்கன்னா வெளியில் வரக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த அழுத்தி பிடிக்கலாம். அழுத்தி பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் அன்பின் அப்படின்னு வரும். பார்த்தீங்கன்னா பெக் பட்டனை கிளிக் பண்ணி வெளியில் வரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின் பண்ணி கொடுத்த அப்ளிகேஷன் மாதிரி தான் யூஸ் பண்ணாலும் மற்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியாது. நம்ம கிட்ட உள்ள மூணாவது ட்ரிக், நம்ம கூட பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் சுத்திக்கிட்டே இருப்பான். யாருக்காவது பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டே தான் வருவான். நமக்கு மெசேஜ் வர நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கூட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா யார்கிட்ட பேசுற அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா அந்த சாட்டை கிளியர் பண்ணிட்டு மொபைலை நம்ம கையில கொடுத்துருவான். நம்மளும் வாங்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த எந்த மெசேஜுமே இருக்காது. ஆனா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன் டிலீட் பண்ணா கூட நம்ம மொபைல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நோட்டிஃபிகேஷன் அதாவது எந்தெந்த அப்ளிகேஷன்ல வந்திருந்தாலும் மொபைல பாத்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் அவ்வளவு சேவ் ஆயிருக்கும். அதை செக் பண்ணோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்லோவாகவே மாட்டிக்குவாரு. உங்களோட மொபைலில் ஹோம் பேஜில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணக்குள்ளே பாருங்கள் விஜெட் ஆப்ஷன் ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோடனே செட்டிங்ஸில் சாஃப்ட்வேர் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அப்படியே அழுத்தி பிடிச்சி அப்படியே உங்கள் ஹோம் பேஜில் விட்டுக்குங்க. விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி நோட்டிஃபிகேஷன் லொக்குன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லொக்கான ஷார்ட்கட் வந்துடும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். உள்ளே வந்தீங்கன்னா உங்கள் மொபைலில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் அதாவது எந்தெந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு அது அவ்வளோத்தையும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பிட்ட யாராவது மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் செக் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கோடிங் எழுதின மாதிரி இருக்கும். இதில் என்ன மெசேஜ் வந்துச்சு அதெல்லாம் செக் பண்ணிக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு அதெல்லாம் செக் பண்ணிக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்லையும் இருக்கும். நீங்கள் அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கிட்ட உள்ள நாலாவது ட்ரிக், இப்போ லாக்டவுன்னால பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாம் மொபைலும் கைமா தான் சுத்தி இருப்போம். இதுல சில பேர் பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல இருந்து கேமை இன்ஸ்டால் பண்ணி விளையாடிட்டு இருப்பீங்க. இப்படி இன்ஸ்டால் பண்ணக்குள்ள ஆஃப்லைன் கேமுக்கு பதிலாக ஆன்லைன் கேமையும் ஆன்லைன் கேமுக்கு பதிலாக ஆஃப்லைன் கேமையும் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. இதனால பாத்தீங்கன்னா நம்மளோட டேட்டா தான் வேஸ்ட் ஆகும். இதுக்கு பதிலாக ஆஃப்லைன் கேம் எது ஆன்லைன் கேம் எது அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கிட்டு எப்படி டவுன் பண்றது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். உங்களோட மொபைலில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த கேமோ ஆன்லைன் கேமோ ஆஃப்லைன் கேமோ அப்படி செக் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த கேமை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கும் உங்களுக்கு கேமை செலக்ட் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஆஃப்லைனா ஆன்லைன் அப்படின்னு செக் பண்ணிட்டு பாருங்க. கீழே எபோட் திஸ் கேம் இருக்குல்ல, அங்கே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப்லைன் அப்படின்னு போட்டுச்சுன்னா இதில் ஆஃப்லைன் கேமாக இருக்கும். இப்போ ஆன்லைன் கேம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெக் வாங்க. பெக் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஆன்லைன் கேம்னு எல்லாத்துக்கும் தெரியும், அதை செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்துங்க எபோட் திஸ் கேம் இருக்குல்ல, அதில் பாருங்கள்
ஆஃப்லைனுன்னு போட்டிருக்காது, ஒன்லைனும் போட்டிருக்காது. இந்த மாதிரி போட்டிருக்க கேம் பார்த்தீங்கன்னா ஒன்லைன் கேமாக இருக்கும். ஆஃப்லைன் அப்படின்னு போட்டுச்சுன்னா அதெல்லாம் ஆஃப்லைன் கேமாக இருக்கும். நம்ம கிட்ட உள்ள 5வது ட்ரிக், நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் வாங்கியிருப்போம். அந்த மொபைல் பத்தின யூசர் மேனுவல் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இங்கிலீஷ் இல்லாட்டி வேற மொழியில தான் இருக்கும், தமிழ்ல பெரும்பாலும் இருக்காது. அதை எப்படி நம்ம மொபைல் மூலியமா தமிழ்ல படிச்சுக்கிறது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். நாம யூஸ் பண்ற மொபைல் எல்லாம் பாத்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் இருக்கும். இந்த கூகுள் லென்ஸை எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஹோம் பட்டனை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணா இந்த மாதிரி வரக்கூடியதா இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒன்றாகக்கூடியதாக இருக்கும். ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ நீங்கள் வச்சிருக்க இங்கிலீஷில் வச்சிருக்கிறதா இருக்கும், வேறு மொழியில் வச்சிருக்கிறத நீங்கள் எப்படி தமிழுக்கு மாற்றிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கு அப்படி நல்லா கிளியராக இருக்க மாதிரிக்கே அப்படி ஃபோட்டோன்னு எடுத்துக்கோங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒட்டோவா இங்கிலீஷில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழுக்கு அப்படியே ட்ரான்ஸ்லேட் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரிக்கே நீங்கள் என்ன மொழியில் வச்சிருந்தாலும் இலகுவாக பார்த்தீங்கன்னா தமிழில் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நம்ம கிட்ட உள்ள கடைசி ட்ரிக், நீங்க அதிகமா டைப் பண்ணி மெசேஜ் பண்றவங்க தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஃபாஸ்டா எப்படி மெசேஜ் பண்றது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம், நீங்க கூகுளோட ஜிபோர்ட் யூஸ் பண்ணா மட்டும் தான் இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். மத்த கீபோர்ட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகாது. கூகுள் கீபோர்டில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோம்னா பர்சனல் டிக்ஷனரி இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்தால் நீங்கள் என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டுருக்கோம். அதாவது என்ன லாங்குவேஜ்லேயே நீங்கள் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் இன்புட் பண்ணிக்கலாம். நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட்க்கு பக்கத்தில் பாருங்கள் ப்ளஸ் செகண்ட் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வேடை ஷார்ட்கட் எடுத்து வைக்கணுமோ அந்த வேடை நீங்கள் இன்புட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்காக குட் மார்னிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன், இன்புட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் எந்த கீவேர்டை கொடுத்தா உங்களுக்கு குட் மார்னிங் அப்படி ஷோவாங்கன்னு நினைக்கிறோம் அந்த கீவேர்டை நீங்கள் இன்புட் பண்ணிக்கலாம். ஜி அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு குட் மார்னிங் ஷோவாங்கன்னு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் ஜியை கொடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறையவே இன்புட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி பெக் பண்ணி வரலாம். பார்த்தீங்கன்னா என்னோட கீபோர்டில் ஜி அப்படின்னு டைப் பண்ணால் பாருங்கள் குட் மார்னிங் அப்படின்னு ஷோ ஆகுது. அதை கிளிக் பண்ணுறது மூலியமாக நான் ஃபாஸ்ட்டாக மெசேஜ் பண்ணிக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிறையவே அங்கே செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு மெசேஜ் பண்ணிக்கூடியதாக இருக்கும். ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு பார்த்தா 6 என்ட்ராய்ட் ட்ரிக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அப்போ தான் நான் தொடர்ச்சியாக வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் முர்னிஸ். நன்றி, வணக்கம்.